நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு பழைய புத்தகத்தை பத்தி பேச போறேன். பழைய புத்தகம்னா ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த புத்தகம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்த புத்தகம். 1950களில் வந்த ஒரு நாவல். 2 நாவல், உண்மையில 2 நாவல்களுடைய தொகுப்பு. ஆனா 2 நாவல்களும் முதல் நாவல்ல வர்ற அதே கதை மாந்தர்கள் 2வது நாவல்லையும் வராங்க. அதனால ரெண்டும் ஒரே தொடர்ச்சியாக கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நாவலாகவும் படிக்கலாம், 2 தனித்தனி நாவல்களாகவும் படிக்கலாம். இது என்ன புத்தகம்னா, ரஸ்கின் பாண்ட் எழுதினது த ரூம் ஆன் த ரூஃப். இது அவருடைய முதல் நாவல். அவருக்கு 17 வயது இருந்தபோது அவர் எழுதின ஒரு நாவல். அப்புறம் வேக்ரண்ட்ஸ் இன் த வேலி அப்படின்னு சொல்லிட்டு 2 நாவல்கள். இந்த ரெண்டையும் தொகுத்து ஒரு கூடுதல் துணை தலைப்போட 2 novels ஆஃப் அடோலசன்ஸ், அதாவது வளர் இளம் பருவத்தை பற்றிய 2 நாவல்கள் அப்படிங்கிற பொது தலைப்புல அவர் வெளியிட்டிருக்காரு. இப்பவும் கிடைக்குது அந்த தலைப்புல. இந்த அட்டைப்படம் இல்லை, இந்த அட்டைப்படம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த அட்டைப்படம் கேமரால இதை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற அட்டைப்படம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நவீனமா இருக்கு. ஆனா இந்த அட்டைப்படத்தோடைய அந்த அழகு அதுல வரல. விடுங்க, அட்டைப்படத்தை பத்தி நம்ம விமர்சிக்க போறதில்ல, புத்தகத்தை பத்தி பேசுவோம். இது என்னன்னா, ஒரு ரஸ்கின் பாண்ட் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய பல புத்தகங்களை, கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். அவருடைய முதல் நாவல் அப்படிங்கும்போது வரலாற்று அடிப்படையிலேயே அது ஒரு முக்கியத்துவம் பெறுது. 17 வயதுல எழுதியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய விருது வாங்கியிருக்காரு அந்த நாவலுக்கு. அப்படிங்கும்போது அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதனுடைய ஒரு 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 வெளிச்சம் அவருடைய தொடக்கத்திலேயே அவருக்கு இந்த எழுத்து பிடிபட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இந்த புத்தகத்துல இருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புத்தகம் வந்து டெஹ்ராடூன் அப்படிங்கிற ஊர்ல அமைக்கப்பட்டிருக்கு. இதுல வர்ற எல்லா பாத்திரங்களும் 1950களில் டெஹ்ராடூன்ல வாழ்ந்தவங்க. 1950கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இந்தியா விடுதலை பெற்று சில ஆண்டுகள் தான் ஆகியிருக்கு. இது வந்து இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது அந்த பிரிவினை, இந்திய பிரிவினை, இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது, அது அது வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு அது அதை பத்தின நாவல் இல்லை இது. ஆனா இந்தியா பிரிக்கப்பட்டு, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள எழுதின நாவல்ங்கிறதுனால சில பாத்திரங்கள் அதை பத்தி அங்கங்க பேசிட்டே இருக்காங்க. அதோடைய ஒரு 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 வரலாற்று பதிவுகள் அங்கங்க வந்து போகுது. இந்த நாவல் எனக்கு, இந்த நாவல், முதல் நாவல், இந்த த ரூம் ஆன் த ரூஃப் பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையல, இப்பதான் அமைஞ்சது. 2வது நாவல் பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவர் ரஸ்கின் பாண்டே இந்த புத்தகத்துடைய முன்னுரையில என்ன சொல்றாரு, அந்த முதல் நாவல் த ரூம் ஆன் த ரூஃப் வந்து பல பதிப்புகள் வந்திருக்கு. ஆனா 2வது நாவல் வேக்ரண்ட் இன் த வேலி வந்து அவ்வளவா பதிப்பிக்கப்படலை. ஆனாலும் இது ரெண்டையும் நான் சேர்த்து பார்க்கிறேன், அதனாலதான் இப்படி பதிப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முதல் எழு ஒரு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தன்னுடைய முதல் நாவலை பத்தி அல்லது முதல் ஓரிரு கதைகளை பத்தி பல ஆண்டுகளுக்கு பிறகு சிந்திக்கும் போது அவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன, நம்மளா இப்படி எல்லாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பா வரும். ஏன்னா அவ ஒரு ஒரு எழுத்தை தொழிலாக கொண்டு அல்லது எழுத்தை ஒரு பேரார்வத்துடன் ஏற்றுக்கொண்டு அதுல நிறைய புதிதாக முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின தங்களுடைய சொந்த கதையையே படித்து பார்க்கும்போது, அடடா நாமளா இப்படி சுமாரா எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு வர்றது இயல்பு தான். அது நம்ம வளர்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கான அடையாளம். இந்த புத்தகத்துடைய முன்னுரையில ரஸ்கின் பாண்ட் அதை ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த கதைகள்ல சில ஒரு அந்த வயதுக்கே உரித்தான ஒரு 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 சில அம்சங்கள்லாம் இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றது, முதிர்ச்சியற்ற ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆனா அதுவும் எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய அந்த காலகட்ட வாழ்க்கையின் ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை அதை வந்து ஒரு என்னால ரசிக்க முடியுது. நாவலா எடுத்துக்கிட்டு பார்த்தா இது ரெண்டுமே ரொம்ப மிகச்சிறப்பான நாவல்கள். ஒவ்வொரு கதையில வருகிற ஒவ்வொரு மனிதரும், கதாநாயகனாகிய ரஸ்டி என்கிற அந்த சின்ன பையன்ல தொடங்கி, 17 வயது பையன், சின்ன பையன் சொல்ல முடியாது, அதே சமயத்துல ஒரு வளர்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு வளர் இளம் பருவத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். அவனில் தொடங்கி
இந்த கதையில வருகிற எல்லாருமே, அவர்கள் இளையவர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், நடுத்தர வயதுக்காரர்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப நிதானமா ஒவ்வொருவரை பற்றியும் நம்ம மனதிலே ஒரு நல்ல ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளவு அழகாக ஒவ்வொருவருக்கும் இடம் கொடுக்கிறார் நாவலுக்குள்ள. அப்படி பரபரப்பரன்னு ஓடலை. இன்னைக்கு 2025 இந்த நாவலை படிக்கும்போது இன்றைக்கு ஒருவர் இந்த மாதிரி ஒரு நாவலை எழுத முற்பட்டார் என்றால் இதற்கெல்லாம் இவ்வளவு இடம் கொடுத்து எழுத முடியுமா? அதாவது விரிவாக கதை சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் அமையுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஐயமா இருக்கு. ஒரு மாதிரி தட்டையான பாத்திரங்களா போயிடும். அதற்கு அவர் ரஸ்கின் பாண்டே இடமே கொடுக்கல. அந்த 17 வயதுல அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருந்தாலும் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அதற்கான இடம் ஒரு சின்ன ஒண்ணுமில்லை, ஒரே ஒரு இடத்துல வருகிற ஒரு குதிரை வண்டிக்காரருடைய பாத்திரம் கூட படித்து முடித்து விட்டு புத்தகத்தை மூடி வைக்கும் போது நம் மனதில் அது தங்கி விடுகிறது. அவர் இப்போ இந்த கதையின் நாயகனாகி அந்த பையன் அப்படி நடந்து போறான் அப்படின்னா, எதிரில் ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணுகிட்ட இங்க எப்படி போறதுன்னு வழி கேட்கறான். அந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்றா, இவன் சிரிக்கிறான், அந்த பொண்ணு பதிலுக்கு சிரிச்சுட்டு அவ போயிடுறா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த பொண்ணு இந்த கதையில வர்றதே இல்லை. ஆனா அந்த பெண்ணும் ஒரு பாத்திரமாக நம்முடைய மனதிலே ஒரு ஒரு முப்பரிமாணத்தோடு நம்முடைய மனதிலே பதிகிற மாதிரி அவ்வளவு அழகாக ஒவ்வொரு கதை மூந்தரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது இந்த புத்தகத்திலே நான் சிறப்பாக நினைத்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த புத்தகத்துல நீங்க எந்த பக்கத்தை வேணா பிரிச்சு பாருங்க. இது ஒரு 230 பக்கம் உள்ள ஒரு புத்தகம். இதுல நீங்க எந்த பக்கத்தை பிரித்து நீங்க இதுதான் அப்படின்லாம் இல்லாம கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ ஒரு பக்கத்தை பிரித்து அந்த பக்கத்தை படித்தீர்கள் என்றால் அதில் குறைஞ்சது ஒரு செடியோட பெயர் இருக்கும், அல்லது ஒரு பூவோட பெயர் இருக்கும், அல்லது ஒரு விலங்கோட பெயர் இருக்கும், அல்லது ஒரு பறவையோட பெயர் இருக்கும், அல்லது ஒரு பூச்சியோட பெயர் இருக்கும், அல்லது ஒரு ஆறு, ஒரு ஓடை, இது மாதிரியான ஒரு இயற்கை, ஒரு புல்வெளி, ஒரு மரம், இந்த மாதிரியான ஒரு இயற்கை ஏதாவது ஒரு கல்லாவது இருக்கும் எல்லா பக்கத்திலையுமே. இதை அவர் திட்டமிட்டு செஞ்சதாகலாம் தோணல. ஆனா அவ்வளவு நுணுக்கமாக கிட்டத்தட்ட ஒரு இந்த புத்தகத்தை படிக்கும்போது டெஹ்ராடூனுக்கு போகணும், அந்த இடத்த பார்க்கணும். அவர் விவரிக்கிற விஷயங்கள், அந்த ஊர், அந்த ஊரினுடைய ஒவ்வொரு தெரு, அங்க இருக்கிற ரயில் நிலையம், கடைகள், பள்ளிக்கூடம், இப்படி அவர் விவரித்து கொண்டு போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நேரில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த புத்தகம் உண்டாக்கி விடுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நாம் டெஹ்ராடூனுக்கு போனால் இங்க இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை நம்மால் பார்க்க முடியாது. 1957 இந்த முதல் நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. 57ல இருந்து பார்த்தா எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு? 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த ஊர் மாறி இருக்கும், அந்த ஊர் வேற மாதிரி. ஆக ரஸ்கின் பாண்ட் 17 வயதிலே பார்த்த அந்த டெஹ்ராடூனை நீங்கள் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான விவரிப்புகள். ஆனா அதே சமயத்துல இந்த புத்தகம் கொஞ்சம் கூட போர் அடிக்காது. எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. கதை இருக்கு, ஒரு கடகட கடகடன்னு ஓட்ட பக்கத்துக்கு பக்கம் திருப்பங்கள் எல்லாம் கிடையாது. இதுல போதுமான அளவு திருப்பம் இருக்கு, கதை பாத்திரங்கள்ல ஆழம் இருக்கு, நிகழ்வுகள் இருக்கு, நிறைய தத்துவ அலசல்கள். அந்த வயதுக்கே உண்டான நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, நான் சரியான திசையில தான் போயிட்டு இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, நான் உங்ககிட்ட இருந்து ஏன் வேறுபட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த வயதில் உள்ள பையனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரக்கூடிய இயல்பான அந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த கதையில் அவ்வளவு அழகாக, அந்த வயதுக்காரரே ஒருவர் எழுதிய புத்தகம் அப்படிங்கிற முறையில ரொம்ப அழகா பதிவாகி இருக்கு. மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை படிக்கும்போது ஒரு விதமான ஏக்கம் வருகிறது. 1950களில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில், 1960களில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விரிவான கதை சொல்லுதல், ஒரு ஆழமான பாத்திரங்களை அறிமுகப்படுத்துதல், இதுக்கெல்லாம் இயல்பான இடம் இருந்திருக்கிறது. இந்த கதைகள் எல்லாமே, இந்த அத்தியாயங்கள் எல்லாமே தொடர் கதையா ஒரு இதழில் தான் வெளிவந்திருக்கு. அதுக்கான இடம் இருந்திருக்கு. இன்றைக்கு விரைவாக கதை சொல்ல வேண்டும் என்கிற போக்கில் நாம் போய்கொண்டிருப்பதால் அந்த மாதிரியான படைப்புகள் குறைவாகத்தான் வருகின்றன. ஒப்பிட்டு எதையும் இழிவுபடுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த கதை ஏன் எனக்கு கூடுதலாக ருசித்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு அதை சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கதையோடைய நாயகன் ஒரு ஃபுடி,
சாப்பாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். நான் எந்த பக்கத்தை பிரித்தாலும் ஒரு பறவை இருக்கும், ஒரு விலங்கு இருக்கும், ஒரு பூ இருக்கும், ஒரு செடி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு தடவை 3 பக்கத்துக்கு ஒரு தடவை கதாநாயகன் சாப்பிடுகிற ஒரு காட்சி இருக்கும். எதையாவது ரொம்ப சாதாரணமான ஒரு தெருவோரத்தில் கிடைக்கிற பண்டத்தில் ஆரம்பித்து ஒரு விருந்து சாப்பாடு மாதிரியான சூழ்நிலை வரை வேற வேற இடங்கள்ல வேற வேற விதமான உணவு பண்டங்களை அவன் சாப்பிடுகிற மாதிரியான காட்சிகள் புத்தகத்திலேயே பல இடங்கள்ல சாப்பாடு தான்ப்பா, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் கூட இருக்கு. அவர் உணவை ரசித்து உண்ணக்கூடிய ஒருவரா இருப்பார் அப்படின்னு நம்புறேன். அதுவும் நான் வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப ஊன்றி போனதற்கான இன்னொரு காரணம். நிறைவாக இந்த கதை வாழ்க்கையை நிறைய இந்த கதையில அங்கங்கே கசப்பான தருணங்கள், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாம் வந்தாலும் வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிற ஒரு கதையாகத்தான் இது இருக்கிறது. அதாவது இந்த உலகம் எதற்கானது, நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்பது போன்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு உடனடியாக பதில் தெரியாவிட்டாலும் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும். அது போகிற போக்கிலே அதை புரிந்து கொண்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் அந்த பயணமே ருசியானது, அதுவே வாழ்க்கையின் ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற. இப்ப நான் சொன்னது எதுவுமே புத்தகத்துல வரிகளா இல்லை. இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது நான் புரிந்து கொண்ட விஷயங்கள். 17 வயது பையனுடைய கதை. நான் 40 வயதை கடந்தவன். நான் படிக்கும்போது அது எனக்கு அதே மாதிரியான உணர்வுகளை தான் உண்டாக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வெவ்வேறு வயதுக்காரர்களா இருக்கலாம், நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வேற மாதிரியான உணர்வுகள் வரலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குள்ளுமே இது மாதிரியான குழப்பங்கள், வேற வேற விதமான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வாழ்க்கையின் போக்கிலேயே பதில் காண்பது எப்படி அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது. நிறைவா இந்த புத்தகம் எனக்கு மிக மிக பிடித்து போனதற்கு ஒரு முக்கியமான காரணம், இதில் வருகிற அந்த வாழ்க்கை முறை நமக்கு திரும்ப கிடைக்க போவதே கிடையாது. அதாவது இந்த இந்த கதையில வருகிற நாயகன் பள்ளி படிப்பு முடித்து விட்டான். அவன் கல்லூரிக்கு போகல, வேலை தேடிட்டு இருக்கான். சின்ன சின்ன துண்டு துக்கடா வேலைகள்லாம் அவனுக்கு கிடைக்குதே தவிர ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான பெரிய வேலை எதுவும் கிடைக்கல. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல அவன் இருக்கான். அதனால அவனுக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்கிறது. அவன் ஒரு சும்மா ஒரு ஒரு காலையில எழுந்திருக்கிறான், ஒரு இடத்துக்கு நடந்து போறான், ஒரு இயற்கை காட்சியை பார்க்கறான், ரசிக்கிறான். திடீர்னு நடந்து மைல் கணக்கா நடந்து போறான், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்தே போறான். இது இது மாதிரி அவன் ஒரு ஒரு அவசரமோ ஒரு பதற்றமோ, உடனடியாக இதை செய்ய வேண்டும், உடனடியாக அதை செய்ய வேண்டும்ங்கிற அந்த துடிப்போ இல்லாமல் வாழ்க்கையை மிக மிக இயல்பாக அது போகிற போக்கிலே விட்டு அதை பார்ப்போம், ரசிப்போம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை வந்து இந்த புத்தகத்துல அவ்வளவு அழகா காட்சியாகி இருக்கு. டெஹ்ராடூன்கிற அந்த ஊருடைய தன்மை அந்த பாத்திரத்துல வெளிப்பட்டு இருக்கா, அல்லது அந்த பாத்திரத்துடைய அந்த பாத்திரம் அந்த சூழலை தனக்கேற்ற மாதிரி ஆக்கி கொண்டிருக்கா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த பொதுவா கதைகளை பத்தி சொல்லும்போது பாத்திரத்துக்கு ஏற்ற கதை முடிச்சு இருக்க வேண்டும், அல்லது கதை முடிச்சுக்கு ஏற்ற பாத்திரம் எடுக்க வேண்டும். அந்த ரெண்டும் பொருந்தி போனால்தான் கதை சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல கதைச்சூழல், அந்த விதத்துல கதைச்சூழலும் அந்த அதில் இருக்கிற அந்த வாழ்க்கை முறையும் அந்த அளவுக்கு பொருந்தி போகும். அவ்வளவு அப்படி ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு நாம் கனவு கூட காண முடியாது. விடுமுறையிலேயே இருந்தாலும் நம்மால் அது மாதிரியான ஒரு நிதானமான ஐ ஹாவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு வசனம் கூட இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் இருக்கு, நிதானமா பண்ணும், ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்? நம்ம நிதானமா பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே, மனிதர்களை கவனிப்போமே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போமே, அவங்க கிட்ட பேசுவோமே, அவங்கள புரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆண்டிலே ஒரு ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு நிதானமாக எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது, நான் வாழ்க்கையை ரசித்து வாழப்போகிறேன், வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கப் போகிறேன், அதை புரிந்து கொள்ளப் போகிறேன், கேள்வி கேட்கப் போகிறேன், நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற மாதிரியான ஒரு பாத்திரத்தையும் அந்த வாழ்க்கை முறையும் படித்தது அவ்வளவு ஒரு மலர்ச்சியாக எனக்கு இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த நாவலை படித்து பாருங்கள். இந்த நாவலுக்கான இணைப்பை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தருகிறேன், படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருந்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான வேற நாவல்கள் நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க டேராடூனுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் வந்ததா? நான் ஒரு தடவை டேராடூனுக்கு போயிருக்கேன். ஆனா வேற ஒரு ஊருக்கு போறதுக்காக
விமான நிலையத்துல போய் இறங்கினேன், வெளில வந்து உடனடியா கார்ல ஏறி வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன். அதனால அந்த ஊர சும்மா அப்படி போற போக்குல பார்த்திருக்கேனே தவிர, அந்த ஊரை நான் உண்மையிலே உணர்ந்ததில்லை. ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பா டேராடூனுக்கு போய் பார்க்க வேண்டும். அங்க என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். அதே 1950களிலே இருந்த டேராடூன் இன்றைக்கு இருக்காதுன்னு புரிஞ்சாலும், இந்த நாவல் எனக்குள் உண்டாக்கிய அந்த மகிழ்ச்சிக்கு அந்த ஊரை பார்த்தா ஓரளவு கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. வாய்ப்பு அமையும் போது அதை செய்வேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த நாவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. நன்றி.